ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு பிஆர் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பிஸ்னஸ் இங்கிலீஷ். இத்தனை நாளாக எங்கே போனேன்னு கேட்காதீங்க. நாங்கள் இங்கிலீஷ் சேனலில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம். ஸோ இன்னைக்கு வி ஆர் ஸ்டார்டிங் வித் அன் இன்டர்வியூ வித் அ வெரி ஸ்பெஷல் பர்சன். இவங்க வந்து ஒரு 60 கண்ட்ரீஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்காங்க. 5000 ஹவர்ஸ்க்கு மேலே சொல்லி கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக பிஸ்னஸ் இங்கிலீஷ் ட்ரைனிங்கில் இவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க இங்கிலீஷ் மட்டும் சொல்லிக் கொடுக்கல, இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கும் நிறையா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. 150+ மென்டரிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு. ஸோ 60 கண்ட்ரினா கிட்டத்தட்ட காமன்வெல்த்தில் ஒரு 70 கண்ட்ரி இருக்குது. அதுக்கு ஈக்குவல் நம்பர் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ நம்ம மட்டும்தான் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோமா, இல்லை உலகத்தில் இருக்க மற்ற எல்லாருமே இந்த மாதிரி தான் கஷ்டப்படுறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இவங்க லிங்க்டின் டாப் வாய்ஸாகவும் இருந்திருக்காங்க மென்டரிங்காக. அது மட்டும் இல்லை, கீபோர்ட் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுல 3 லெவல் வரைக்கும் ட்ரினிட்டி எக்ஸாம்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பண்ணுறாங்களே, இவங்க வந்து அப்போ நிறையா ஃப்ரீ டைம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஷீ இஸ் அ மாம். ஷீ இஸ் ஆல்சோ டேக்கிங் கேர் ஆஃப் த ரோல் ஆஃப் மாம், டாட்டர் இன் லா, ஆல் தட். ஏன் மாம்னு சொல்லி டாட்டர் இன் லா அதெல்லாம் தனியாக வேற சொல்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஷீ இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஜாயிண்ட் ஃபேமிலி. ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிறதுனால எல்லா ரோலையும் அவங்க ப்ளே பண்ணணுன்றதுக்காக நான் ஹைலைட் பண்ணேன். எப்படி தான் இவங்க இவ்வளோ வேலை பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் தென் நம்ம இன்னைக்கு வந்து மெயினாக இவங்க கிட்ட கேட்க போகிறது, இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுக்கிறது எப்படி, உலகத்தில் இருக்க எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறீங்க, ஏதாவது வேறு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கா, இதை பற்றி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வித் தட் செட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் கலைவாணி பல்லவன் ராஜா. இட்ஸ் அ ப்ளஷர் டு ஹேவ் யூ ஹியர் வித் அஸ். Likewise. Thank you so much for inviting me. வண்டர்ஃபுல். ஸோ முதல் கேள்வி, நான் எல்லா இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி தான். நம்ம ஊரில் மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்படுறோமா இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு, இல்லை நீங்கள் பார்த்த இந்த 60+ கண்ட்ரீஸ்லேயும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கா? Actually, ஒரு சீக்ரெட் சொல்லிடலான்னு இருக்கேன், ரைட்? ப்ளீஸ். ஐம் கோயிங் டு பிரேக் த மித் ஹியர். இந்தியன்ஸ் ஆக்சுவலா டிஃபிகல்ட்டி கம்மி. நம்ம தான் ஈஸியா கத்துக்கிறோம் இன்ஃபேக்ட் இங்கிலீஷை. ஏன்னா இங்க பொறுத்தவரை எஜுகேஷனல் சிஸ்டம்ல இங்கிலீஷ் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ பேசிக்ஸ் பொறுத்தவரை நம்ம சைட்ல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒன்லி ஓகே. திங் என்னன்னா ஃப்ளூயன்சி ப்ராக்டிஸ் மட்டும்தான் கொஞ்சம் மேபி. ஏன்னா அங்கங்க கோர்ஸ் இத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, அத்தனை லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்றதால ஃப்ளூவன்சி ப்ராக்டிஸ் வேணா நமக்கு கிடைக்காம இருக்கலாமே தவிர, பேசிக்ஸ் பொறுத்தவரை நம்ம கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். அண்ட் மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் விட இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு. இன்ஃபேக்ட் இன்னொரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் சொல்றேன். இந்தியாவை வந்து இப்போ இன்ஃபேக்ட் நேட்டிவ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ் கேட்டகரியிலே சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் டீச்சர்ஸ் ஜாப்ஸ் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்றப்போ டீச்சர்ஸ் ஃப்ரம் தி யூகே, யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா, ஓ, ஓகே. இந்த தட்ஸ் குட் மாதிரிலாம் நியூஸ் நான் ஃபார் ஜாப் டீச்சர்ஸ். ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேட்டகரியில பாக்குறேன். கண்டிப்பா இட்ஸ் அ பிளெஸிங் ஆக்சுவலி. ஸோ இந்தியன்ஸை வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸாவே இப்ப கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியன்ஸ் வந்து இங்கிலீஷ் பேசுறது டிஃபிகல்ட்னு சொல்லக்கூடாது, நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகே. ஸோ நீங்கள் இந்த 60+ கண்ட்ரீஸில் எந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் அதிகமாக நீங்கள் டீச் பண்ணியிருக்கீங்க? லாட்டின் அமெரிக்கன்ஸ் அதிகம். ஸோ ஓகே. சவுத் அமெரிக்கா ஸ்பானிஷ் மெயின்லி, பெரு, மெயின்லி. ஆமா கண்டிப்பா. எஸ். ஓகே, ஓகே. ஸோ நம்ம இந்தியன்ஸ்க்கும் ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இங்கிலீஷ் கற்றுக்கிற ஸ்டைலில்? ஓகே, லெட் புட் இட் இன் திஸ் வே. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த எஜுகேஷனல் சிஸ்டம் இங்க வந்து நமக்கு இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸா இருக்கட்டும், அண்ட் நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இப்போ இங்கிலீஷ்ல படிக்கிறோம். திஸ் இஸ் எல்லாருக்குமே இப்போ ஒரு ரீச்சபிள் திங்கா இருக்கு. சம்திங் தட் இஸ் அஃபோர்டபுள், ரைட்? இப்போ ஒரு சிட்டில பார்த்தா எத்தனை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் இருக்கு வர்சஸ் எத்தனை நம்ம லோக்கல் லாங்குவேஜ் ஸ்கூல்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் தான் மெஜாரிட்டி. பட் இப்போ லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல தான் அவங்களோட கம்ப்ளீட் எஜுகேஷனல் சிஸ்டமே. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அவங்க ஸ்பானிஷ்ல படிக்கிறாங்க. இங்கிலீஷ் வந்து ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் மட்டும்தான் அவங்கள பொறுத்தவரை. அண்ட் ஜஸ்ட் லைக் நம்ம இங்க அடிஷ்னல் லாங்குவேஜஸ் கத்துக்கிற மாதிரி தான், ஹிந்தியா இருக்கட்டும் இல்ல சம் அதர் ஜெர்மன், பிரெஞ்சு, இந்த மாதிரி அடிஷ்னல் லாங்குவேஜ் ஸ்கூல்ஸ்ல கத்துக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இங்கிலீஷ் பொறுத்தவரை. ஸோ உங்களுக்கு எக்ஸ்போஜர் ரொம்ப கம்மி. ஓகே. அண்ட் அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ் ஸ்பானிஷ் தான். அவங்க பிசினஸ்க்கா இருக்கட்டும், எனி திங், எல்லாத்துக்குமே அஃபிஷியல் லாங்குவேஜும் ஸ்பானிஷ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்போஜர் கம்மி. அது ஒரு விஷயம் அவங்களுக்கு சேலஞ்சிங். ஈவன் தோ அவங்க கத்துக்கிட்டா கூட அதை அவங்களால யூஸ் பண்ண முடியல. ஓகே. விச் இஸ் வை தே ஃபீல் இட் டிஃபிகல்ட் ஆக்சுவலி.
நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச வரலைன்னா பீப்புள் ஃபீல் லெஸ் கான்ஃபிடென்ட். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு வரலன்ற மாதிரி இல்லை வந்து வி ஆர் நாட் குட் இனஃப் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வருது. ஸோ நீங்கள் மற்ற கண்ட்ரீஸில் பார்க்கும்போது அவங்க அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி மாதிரி எடுத்துக்கிறாங்களா, இல்லை they just take it as எனக்கு ஏதோ ஒன்று வரல, ஐம் ஜஸ்ட் லேர்னிங் இட் அப்படின்ற மாதிரி they take it easy? How தட்ஸ் is அன் it? இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஆக்சுவலா. ஏன்னா தட் வாஸ் really சர்ப்ரைசிங். நான் இனிஷியலா டீச் பண்ண ஆரம்பிச்சப்பலாம் அவங்களோட ஆட்டிடியூட் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்பவே பிடிச்சது. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஓகே, இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கு, விச் இஸ் நைஸ் அப்படின்ற மாதிரி. நீங்க சொன்னதுதான் எக்ஸாக்ட்லி. அவங்க அது ஒரு இன்ஃபீரியரா எடுத்துக்கல. தே ஆர் சீயிங் திஸ் ஆஸ் அன் அடிஷனல் ஸ்கில். ஒரு ஓகே, இங்கிலீஷா ஒரு அடிஷனல் லாங்குவேஜ், ஒரு அடிஷனல் ஸ்கில். இப்போ நம்மள எத்தனை பேருக்கு கார் ஓட்ட தெரியும், எத்தனை பேருக்கு ஸ்விம் பண்ண தெரியும்? ம், எல்லாருக்கும் exactly. இருக்கு, தெரியும், தெரியாதுன்றது இருக்கு இல்லையா? இப்போ ஒருத்தவங்க அடிஷனலா ஒரு ஸ்கில் இருக்கிறப்போ அவங்க கிட்ட நம்ம கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு அவங்கள பார்த்து நம்ம இன்ஃபீரியரா ஃபீல் பண்றது வந்து I don't know why நம்ம கிட்ட நிறைய பேர்ட்ட அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. ம், ஐயோ, நமக்கு அது தெரியல, அவங்களுக்கு அது நல்லா தெரியுதே அப்படின்னு ம், பாக்குறப்ப அவங்க கிட்ட பேசும்போதே இவங்க ஒரு ஒரு மாதிரி லோவா ஃபீல் பண்றது, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அது தானாவே வந்துருது. பட் அவங்கள பொறுத்தவரை தே லாஃப் அட் தேர் ஓன் மிஸ்டேக்ஸ். அது இன்னும் ஃபன்னா ம், இருக்கும் கிளாஸ்ல. ஏதாச்சும் ஒரு தப்பா சொல்லிட்டு ஓ மை காட் மை இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களே. தே டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் இட் ஆர் தேர் நாட் ஸ்கேர்ட். ஸோ தே மேக் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பா. ஆனா அதை பத்தி அவங்க ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னா எடுத்துப்பாங்க. அண்ட் தேர் ஓப்பன் ஃபார் ஃபீட்பேக் அந்த மாதிரி விஷயத்துல. ஸோ தட்ஸ் ஆக்சுவலி சம்திங் விச் இஸ் நம்ம ஆக்சுவலா அதை அடாப்ட் பண்ணிக்கணும். இன்ஃபேக்ட் ஐ ரியலி வாண்ட் தட். lovely. So நம்ம students when they feel inferior, what do you want to tell them? பேசிக்கலி எக்ஸ்போஷர் தான் சொல்லுவேன் நான். Mhm. ஏன்னா எந்த ஒரு விஷயமே நமக்கு ஒரு ஒன்னு தெரியலன்றப்பதான் நம்ம அதை பத்தி பயப்படுவோம் இல்லைங்களா? சோ இது Correct. இது வந்து இவ்வளவுதான் அப்படின்னும் போது அந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். சோ ம், அண்ட் த கான்டெக்ட் as well. நீங்க எதுக்காக இங்கிலீஷ் கத்துக்கிறீங்க? லெட்ஸ் சே இப்போ ஒரு விசா அப்ளிகேஷனுக்கு நீங்க வேற ஒரு கண்ட்ரிக்கு ஒரு யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ண ட்ரை பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிறீங்க, அந்த மாதிரி டைம்ல நீங்க பயப்படுறீங்களா? ஓகே, அக்ரீட். ஓகே, இதுதான் என்னோட லைஃப், இது நான் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நீங்க பயப்படலாம், ஒரு நியாயம். பட் அதர்வைஸ் ஜென்ரலா நீங்க அது ஒரு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்றதுக்காக ஒரு அடிஷனல் லாங்குவேஜா அது கத்துக்கிறப்போ they don't have to worry about it. அது ஒரு பயந்துகிட்டோ இல்ல ஒரு இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணி அதை கத்துக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ம், அண்ட் தட் இஸ் மெயின்லி தேர் மைண்ட் செட். அவங்க மைண்ட் செட் தான் அது நான் சொல்வேன். அவங்க ஆக்சுவலா அதை எப்படி எடுத்துக்கணும்னா, ஓகே நான் இப்போ ஒரு புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிறேன். அண்ட் எதுவுமே புதுசா கத்துக்கும் போது இனிஷியலா அது ஒரு மாதிரி ஹாண்டிங்கா தான் இருக்கும். ஆ, ஸோ ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும். அண்ட் த மோர் வி டூ இட் வி கெட் யூஸ் டு இட். ஸோ பழக பழக ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபியர் போயிடும். ஸோ ஒன்லி திங் இஸ் எக்ஸ்போஜர். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ண அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபியர் போயிடும். ஹம், ஒரு கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது, ஈஸியா இங்கிலீஷ் பேச கத்துக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு. ஸோ உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? நிறைய பேர் போய் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், உண்மையை சொல்லிடுங்க. உண்மையை சொல்லிடலாமா? எந்த விஷயத்துக்குமே ஷார்ட் கட்ஸ் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? தெர் இஸ் நோ ஷார்ட் கட். அந்த ஈஸியா கத்துக்கிறது, கஷ்டப்பட்டு கத்துக்கிறது எதுவா இருந்தாலும் இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் திங். ம், இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். இன்ஃபேக்ட் என்னோட சைல்ட்ஹுட் பாத்தீங்கன்னா, தேங்க்ஸ் டு மை ஃபாதர். அப்பா வந்து ரயில்வேஸ்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியரா கர்நாடகால ஒர்க் பண்ணாங்க. ஸோ எவ்ரி 3 or 4 years ஒரு புது ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் லக்கிலி ஏன்னா அப்போ வந்து ஹேட் அதர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாம் எப்படின்னா, ஐயோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஊர் மாறணுமா, எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணணும் இப்படின்ற மாதிரி. ஆனா எங்க ஃபேமிலி பொறுத்தவரை நாங்க அப்பல இருந்தே அது அது ஒரு we were enjoying it. ஓகே, மறுபடியும் ஒரு புது ஊர், இன்னொரு ஊர் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஷிஃப்டிங் அண்ட் டிரான்ஸ்ஃபரிங் ப்ராசஸ்ல எப்படின்னா, வி மெட் லாட் ஆஃப் பீப்புள் வித் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ஸ். அந்த மாதிரி அந்த ஒரு இம்மர்சிவ் லேர்னிங் ஸ்டைல். இன்ஃபேக்ட் ஸோ தட்ஸ் ஹவ் ஐ பிக் அப் லாங்குவேஜ். இப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்ப நாங்க கர்நாடகால இருக்கும்போது உங்களுக்கு வேணுமா வேணாமான்றதெல்லாம் கொஸ்டின் இல்ல. யூ ஹாவ் டு ஸ்பீக் கன்னடா. ம், இப்ப எங்களோட ஒரு மெய்டா இருக்கட்டும், இல்ல நாங்க வெளில ஒரு ஷாப்க்கே போறோம் அப்படின்னாலும் கன்னடா பேசியே ஆகணும். அப்ப இனிஷியலா என்ன பண்ணுவோம், ஒரு ஆக்ஷன்ல காட்டுவோம், அது வேணும் இது வேணும்ன்ற மாதிரி பாயிண்ட் பண்ணி காட்டுவோம். அந்த மாதிரி இனிஷியலா இருக்கும். பட் ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து கன்னடால தான் பேசுவாங்க. ம், இருக்குங்களா? அப்ப அவங்க பேசும்போது வி ஜஸ்ட் கேட்ச் அ ஃபியூ வேர்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் அதை நாங்க ட்ரை பண்ணுவோம். அவங்க சிரிப்பாங்க, கரெக்ஷன் பண்ணுவாங்க. இல்ல இல்லம்மா இது சொல்றீங்களா அதை சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் ஹவு வி பிக் அப் லாங்குவேஜ். அந்த மாதிரி லைக் ஐ கேன் ஸ்பீக் கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு எல்லா லாங்குவேஜஸ்மே பேசுவேன். இப்போ அதுதான் நான் சேம் இது கூடயும் நான் கம்பேர் பண்றேன்.
இப்போ இங்கிலீஷும் அதேதான் சேம். இப்போ ஈஸியா கத்துக்கணும், கஷ்டமா இருக்கு அப்படின்றதெல்லாம் இல்ல. நீங்க எந்த அளவுக்கு அதுல இன்வால்வ் ஆகுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க அதை உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்களோ, அது அவ்வளோ ஈஸி ஆகிடும். ஆட்டோமேட்டிக்கா அது ஆயிடும். இப்போ ஜஸ்ட் லைக் ஸ்விம்மிங் இருக்குங்களா? இப்போ ஸ்விம்மிங் எப்படி பண்ணணும்ன்றத புக்கை பார்த்து படிச்சுட்டே இருந்தா ஸ்விம் பண்ண முடியாது. ஹேவ் டு ஜம்ப் இன் டு த பூல். அதுக்கப்புறம் தான் மேபி ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் உங்களுக்கு மூச்சு திணறும், தண்ணி குடிப்பீங்க, எல்லாம் இருக்கும். பட் லேட்டர் ஆன் யூல் ஃபைண்ட் ஓகே அந்த பேலன்ஸ் எப்படி வர்றதுன்றது நம்ம எப்படியோ ஒரு விதத்துல நம்மளே அதை கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? சேம். ஸோ நமக்கு பயமா இருக்கு, பேச வரலன்னு பேசாம இருக்க இருக்க இன்னுமே பேச முடியாமலே தான் போகுமே தவிர அது ஹெல்ப் பண்ண போறது இல்ல. ஸோ வாட் எவர் இட் இஸ், ட்ரை பண்ண ப்ராக்டிஸ் பண்ண இட் வில் பி தேர். எலிமெண்ட்ரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ட்ரைனிங் பிளான் எப்படி இருக்கும்? ஓகே, தட்ஸ் அகேன் அது சேலஞ்சிங் சொல்ல மாட்டேன், இட்ஸ் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஏன்னா அவங்கள பொறுத்தவரை எல்லாமே லேர்னிங்கா இருக்கும். ம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்றப்போ இட்ஸ் லைக் எம்டி பாட் இல்லையா? யூ கேன் ஃபீல் as much as கரெக்ட். you want. அப்போ அந்த இனிஷியலா அவங்களுக்கு எது தெரிஞ்சாலுமே தே ஆர் வெரி எக்ஸைட்டட். ஸோ மெயின்லி இந்த எலிமெண்ட்ரி லெவலுக்கு வந்து நாங்க நிறைய ரோல் பிளேஸ் பண்ணுவோம், ரியல் டைம் சுச்சுவேஷன்ஸ் மாதிரி. ஸோ இட் வில் பி கம்ப்ளீட்லி கான்வர்சேஷனல். ஓகே. அப்போ ஒரு ஹோட்டல் போனா எப்படி பேசுவோம், ஆர் ஒரு ஏர்போர்ட்லயோ இல்ல வாட் எவர் இந்த மாதிரி ஒரு ஒரு சீன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் அண்ட் ஆக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் சம்டைம்ஸ் வி வாட்ச் கிளிப், ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் மாதிரி பார்த்துட்டு ஆல்ரெடி அதுல பேசுறவங்கள ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுல இருந்து சில ஃப்ரேசஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அண்ட் தென் அதை ஒரு ரியல் டைம் சுச்சுவேஷன் மாதிரி கொடுத்து தென் வி ஹேவ் ரோல் பிளேஸ். ஸோ குரூப் கிளாஸ் வில் பி ஈவன் ஃபன். ஸோ குரூப் கிளாஸ்ல அவங்களுக்குள்ள ரோல் பிளேஸ் எல்லாம் பண்ண சொல்லிட்டு தென் ஐ ஃபாலோ அப் அதுக்கு ஃபீட்பேக் அண்ட் கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி. அண்ட் இதெல்லாம் நீங்க தட் ரியலி ஆன்லைன்ல ஹெல்ப்ஸ் ஆக்சுவலா. பண்ணும்போது எப்படி எஃபெக்டிவா பண்ண முடியுது? இன் பர்சன் செஷன்ஸ்ல Why இது ரொம்ப not? ஜாலியா பண்ண Why முடியும். not? ஸோ ஹவ் அபவுட் ஆன்லைன்? பண்ணலாம், நோ ப்ராப்ளம். வி ஹேவ் டெக்னாலஜிஸ் ரைட். ஃபார் ம் எக்ஸாம்பிள் இப்போ ஜூம்ல பிரேக் அவுட் ரூம்ஸ் இருக்கு. When it is a group class, I put them into breakout rooms in pairs or groups, அந்த மாதிரி smaller groupsல போட்டுட்டு அவங்களுக்கு டாஸ்க் கொடுத்துட்டு and I keep monitoring them. ம் அந்த மாதிரி யூனோ இந்த ஃபைனல் டாஸ்க். பட் இனிஷியலா இருக்கப்போ and I also use lot of games, நிறைய ஓகே. கேமிஃபைடு வே ஆஃப் லேர்னிங். இப்போ கிராமர், ஏன்னா நிறைய பேர் கிராமர் அப்படின்னாலே பயந்துரும், ஐயோ எஸ். கிராமரா அப்படின்ட்டு. ஸோ கிராமர் வந்து கேம்ஸ் மூலியமா பார்க்கும்போது இட் வில் பி ஃபன் அண்ட் ஆட்டோமேட்டிக்கா தே கிராஸ்ப் அ லாட். ஓகே. இட்ஸ் ஃபன் ஆக்சுவலா. கிளாஸ் ரூம்ல பண்றது எல்லாமே எங்கேயும் பண்ணலாம். தி ஒன்லி திங் இஸ் அங்க நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கலா மூவ் பண்றோம் இல்லையா, அது ஒரு விஷயம் தான் எங்க லேக்கிங் தவிர மிச்சம் எல்லாமே ஆன்லைன்லயும் பண்ணலாம். வெல், இப்போ நீங்க டீச்சர்ஸ்க்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூ ஹவ் மென்டர்ட் மெனி டீச்சர்ஸ். ஹவு இஸ் திஸ் ஃபீல்ட்? ஸோ த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஏர்னிங், ஹவு லாங் டஸ் இட் டேக், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஓகே, அகைன் ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல் இருக்குங்களா? ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ரூல் மாதிரியோ இல்ல ஒரு ஒரு ஃபிகர் மாதிரியோ நம்ம அப்படி சொல்ல முடியாது. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஏன்னா பேக்ரவுண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? இட் டிபெண்ட்ஸ் அவங்களோட குவாலிஃபிகேஷன் அண்ட் தென் அவங்களோட அண்ட் ஆல்சோ தி ஆக்சென்ட். ஏன்னா ஒரு நியூட்ரல் ஆக்சென்ட் எதிர்பார்க்கறாங்க மெயின்லி. ஓகே. டோட்டலா இப்ப இந்தியன் ஆக்சென்ட்ன்றது ஒரு ஒரு பெரிய கேட்டகரி. இந்தியன் கரெக்ட். ஆக்சென்ட்ஸ்குள்ள நிறைய ஆக்சென்ட் இருக்கு. எஸ். இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல இப்ப நம்ம ஒரு டீச்சரா போகணும் அப்படின்றப்போ தே ஆர் லுக்கிங் ஃபார் அ நியூட்ரல் ஆக்சென்ட். எதுவுமே இன்டெலிஜிபிளா இருந்தா போதும். வி யூஸ் திஸ் டெர்மினாலஜி நவ் இன் இஎஸ்எல். நீங்க ஆக்சென்ட் வந்து நான் பிரிட்ஸ் மாதிரி பேசணும், அமெரிக்கன்ஸ் மாதிரி பேசணும்லாம் அவசியம் இல்லை. யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் ஆக்சென்ட். ஸோ தட்ஸ் யுவர் ஐடென்டிட்டி ரைட். நீங்க பேசுறது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு புரிஞ்சா ஓகே, தட்ஸ் வாட் இஸ் மெயின்லி நீடட். அப்போ மெயினா ப்ரொனன்சியேஷன்ல அவங்க தே ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்கு. as I said, accent and then their qualification and it also depends on அவங்க ட்ரை பண்ற கம்பெனிஸா இருக்கட்டும் அண்ட் சீசன்ஸ் இருக்கு. சில சீசன் வந்து பீக் சீசன். இப்ப அந்த மாதிரி சீசன்ஸ்ல வந்து கொஞ்சம் அந்த ஃபில்டர் கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, இந்த கேட்டகரியில ஃபில்டர் பண்ணும்போது அது கொஞ்சம் அவுட் சே அந்த கொஞ்சம் கம்மியா இருக்கும் என்ன சொல்ல போனா. இது இருக்கா ஓகே பரவாயில்ல இவங்க ட்ரைனிங்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உள்ள தள்ளுவாங்க. பட் அதுவே ஆஃப் சீசன் டைம்ல வந்து ரொம்பவே ஃபில்டர் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் இட்ஸ் ஓன் சீசன். அவங்களோட பீக் டைம்ல அப்ளை பண்ணா பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஜாப் கிடைக்கிறது. அண்ட் உங்களோட ஒன் ஆஃப் த மெயின் எய்ம்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கிறது இந்த மதர்ஸ்க்கு டு ஹெல்ப் தெம் ரீஸ்டார்ட் தேர் கரியர். ஸோ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியும் விட்டு கொடுக்காம யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டூயிங் சம்திங். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்களேன். டெஃபினெட்லி.
ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான் ஐம் இன் அ ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ கிட்ஸ், மை இன்லாஸ் எல்லாருமே. மதர்ஸ் நான் மெயினா ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, த வே ஐம் சேவிங் டைம். இப்போ ஐம் சீயிங் அதர்ஸ் இல்லையா, இப்போ ரெகுலர் ஜாப் இப்போ 8 to 5 இல்ல 9 to 6 அந்த மாதிரி ரெகுலர் ஜாப்ஸ் போறவங்க எல்லாம் பாக்குறேன். காலையில தே ஹாவ் அ ஹெக்டிக் டைம். எல்லாத்தையும் ரெடி வெரி பண்ணிட்டு ஹெக்டிக். லஞ்ச் பேக் பண்ணிட்டு அண்ட் தென் தே லீவ். அந்த கம்யூட்டிங் டைமே அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2-3 hours கம்யூட்லயே போயிடுது. அண்ட் தென் தே ஃபினிஷ் தேர் ஜாப் அண்ட் தே கம் பேக் ஹோம். இருந்தாலுமே அவங்க எந்த அளவுக்கு ஃபினான்ஷியலா ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்காங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க், ம், ஸ்பெஷலி இன் டீச்சிங் ஜாப்ஸ். ம், ம். நத்திங் Yes. பர்டிகுலர், பட் இந்தியா நம்மளோட மார்க்கெட் ப்ரைஸ் அப்படி. ஐம் நாட் கம்ப்ளைனிங் இட், பட் இங்க இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் அந்த மாதிரி. Definitely. ஸோ அப்படி பாக்குறப்போ இப்போ இந்த நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல எல்லாம் வந்து இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு நல்லாவே டிமாண்ட் இருக்கு. ம், ஸோ ஆன்லைன் ஒர்க் பண்றதுல பெரிய அட்வான்டேஜ் வந்து டைம் சேவ் பண்றது தான். ஃபார் ம், எக்ஸாம்பிள் அந்த கம்யூட் டைமை இவங்க காலையில ஒரு சின்ன நாப்போ இல்ல ஒரு பிரேக்கோ எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ம், அண்ட் தென் வென் தே ஸ்டார்டட் கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ்ஷா அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் கம்ப்ளீட்டா 8 hours அட் ஸ்ட்ரெச் ஒர்க் பண்ணணுன்ற அவசியமும் இல்ல. ம். தே கேன் டேக் பிரேக்ஸ். ஒரு ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றதுல அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஃபிக்ஸ் தேர் ஸ்லாட்ஸ், அவங்களோட மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஸ்லாட்ஸ். இப்போ சில பேர் வந்து ஏர்லி மார்னிங்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, ம், ஒரு சில பேர் லேட் ஈவினிங்ஸ்ல ஆக்டிவா இருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க டைம் ஜோன் கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ம், ம். ஸோ அதுக்கேத்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி அவங்களோட டே வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அன்மேரிட், மேரிட் இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் இப்போ நம்ம உமனை பிரிச்சோம்னு வச்சுக்கோங்க. ம். ஸோ அவங்கவுங்களுக்கான ஒரு கம்ஃபர்டபுள் டைம் ஜோன் இருக்கு இல்லையா, அந்த டைமுக்கு எந்த கண்ட்ரி மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவங்க அந்த கண்ட்ரியில ஜாப்ஸ் ட்ரை பண்ணலாம். அண்ட் அகேன் டெக்னாலஜி இஸ் அ போன், ரைட்? அதை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஸோ பேசிக்கலி ஹேவ் டு பி வெரி ஆர்கனைஸ்ட். த டைம் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும் அண்ட் கீப்பிங் யோர் டே ஸ்கெட்யூல், ஓகே இந்த டைம்க்கு இந்த டைம் அப்படின்ற மாதிரி. அண்ட் அப்படிலாம் பிளான் பண்ணி பண்ணும்போது அந்த 8 hours ஜாப்ல ஏர்ன் பண்றதை விட நீங்க லெட்ஸ் சே ஒரு 4 to 5 hours ஒர்க் பண்ணாலே அதை விட பெட்டரா நீங்க ஏர்ன் பண்ணலாம். வண்டர்ஃபுல். ஸோ இப்போ um, நீங்க வந்து யூ ஆர் டீச்சிங், யூ ஆர் ஆல்சோ ஹேண்ட்லிங் அதர் திங்ஸ் லைக் மென்டரிங் த டீச்சர்ஸ் அண்ட் எவ்ரி திங். இதெல்லாம் உங்களுக்கு வாட் டஸ் இட் மீன் டு யூ, திஸ் ஜாப், திஸ் ரோல்? மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு எதுவுமே ஐ கான் கீப் சம்திங் ஃபார் மை செல்ஃப். எனக்கு ஒன்று புதுசா ஒன்று கத்துக்கிட்டா அதை யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும். அண்ட் ஐம் அ ஸ்ட்ராங் பிலீவர். ஒரு ஒரு நாலேஜ் நம்ம ஷேர் பண்ணும்போது அது இன்னும் டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும். இட் ஜஸ்ட் கோஸ் ஆன் மல்டிப்ளைங். அந்த மாதிரி ஐம் அ ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் தட். அப்போ இது மாதிரி ஷேர் பண்றப்போ இன்னொருத்தவங்க லைஃப் அது இம்பாக்ட் ஆகும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்றாங்க. அவங்க மூலியமா இன்னொரு 4 பேர் இப்போ சிமிலர் லைக் நீங்க கேட்டீங்க இல்லையா, அந்த மாதிரி ஐ ஹாவ் கப்புள் ஆஃப் டீச்சர்ஸ் ஃப்ரம் இந்தியா. அவங்களுக்கு நான் மென்டர் பண்ணேன். அண்ட் அவங்களோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டியூ டு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அவங்க குவிட் பண்ணிட்டு வீட்ல இருந்தாங்க. அண்ட் வீட்ல இருக்கவும் முடியல. இந்த மாதிரி ஒரு டைலமால இருக்கும்போது தான் அதை அப்ரோச் மீ லிங்க்டின்ல பார்த்துட்டு. அண்ட் தென் ஓகே நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஐ டோன்ட் புஷ் எனி ஒன் இன்சைட். ஏன்னா அகேன் ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல். உங்களுக்கு இது ஒர்க் கரெக்ட். அவுட் ஆகுதான்னு பாருங்க, கிவ் இட் அ ட்ரை. பிடிச்சிருக்கு, ஏன்னா எதுவுமே நம்ம ஒரு விஷயம் என்ஜாய் பண்ணி பண்ணா அது நமக்கு கஷ்டமா தெரியாது. ஸோ இது 100%. உங்களுக்கானதா அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, கிவ் இட் அ ட்ரை. அண்ட் தெர் இஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் திங்ஸ் யூ கேன் டீச் ஆன்லைன். இங்கிலீஷ் மட்டுமே இல்ல, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்க சொல்லி தரலாம். இட் கேன் பி ம், எனிதிங், ம், ம். ரைட்? ஸோ டீச்சிங்னு பார்த்தா இட்ஸ் அ வைட் கேட்டகரி. அதுல நீங்க எது எக்ஸ்பர்ட், ஓகே எனக்கு இது தெரியும் இதை நான் 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எதை நீங்க என்ஜாய் பண்ணி பண்ண முடியுதோ அதுக்குள்ள போகலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த டீச்சர்ஸ் ஐ மென்டர்ட், ஷி ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு என்னன்னா எனக்கு இன்னும் ஒரு இன்கம் இருக்கணும், பட் கம்ஃபர்டபுளாகவும் நான் வீட்டில் இருக்கணும். எனக்கு வெளில எல்லாம் போயிட்டு வந்துட்டு எனக்கு அந்த கம்யூட்டிங் செட் ஆகாது. ப்ளஸ் என்னால் ஒரு ஃபுல் டைம் ஜாபும் பண்ண முடியாது. சரி ஓகே கிவ் இட் அ ட்ரை, இது ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நவ் ஷீ இஸ் ரியலி என்ஜாயிங் அண்ட் ஷீ இஸ் வெரி ஹாப்பி வித் இட். இட் டிபெண்ட்ஸ் இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அவங்களால எவ்வளவு ஹவர்ஸ் ஒர்க் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி கேன் கோ ஆன் இன்க்ரீசிங் யுவர் salary as well. So you can plan, ஓகே எனக்கு இந்த மந்த்ஸ்ல எல்லாம் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன், இந்த டே டைம் ஒரு பேஸ்ட் ஆன் சீசன்ஸ் எந்தெந்த டைம்ல நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களோ அப்ப அடிஷனல் கிளாஸஸ் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ஃபினான்ஷியல் டிமாண்ட் உங்களுக்கு எவ்வளோ எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் பிளான். நீங்க இந்த டீச்சிங் ஜாபை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்றதா சொன்னீங்க. எப்பயுமே இதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா, இல்ல இது இட் ஜஸ்ட் கேம் அப் அட் சம் டைம்? இது பர்டிகுலரா நான் யோசிச்சது கிடையாது, இப்படி யோசிச்சது கிடையாது. பட் சின்ன பிள்ளைல இருந்தே எனக்கு டீச்சிங்ல ரொம்ப பிடிக்கும். ம், ம், பேசிக்கா
டீச்சிங்ன்றதை விட ஐ வுட் சே சிம்பிளிஃபைங் திங்ஸ். ஏன்னா ஐம் தி ஓல்டஸ்ட் அட் ஹோம். எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்பல இருந்து நாங்க ஸ்கூல்ல இருக்கப்பல இருந்தே என்னோட சிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் நான் தான் சொல்லி கொடுப்பேன், ஹோம் ஒர்க்கா இருக்கட்டும், எனிதிங். அண்ட் என்னோட சிஸ்டர் வந்து இப்போ ஷீ ஃபினிஷ்ட் MBA அண்ட் ஷீ இஸ் டூயிங் PhD. அவங்க இப்போ ஷீ செட்டில்ட் அப்ராட். இப்போ வரைக்குமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அப்போ உன்னோட பழைய டெக்ஸ்ட் புக் படிச்ச மாதிரி எனக்கு இப்ப இல்ல வாணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு அதுல எல்லாமே அந்த சிம்பிளிஃபைடா நல்லா மார்க் பண்ணி வச்சு கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்போ ஃபீல் இட் ஈஸி. ஸோ அதுல இருந்தே அப்படியே ஆரம்பிச்சதுதான் என்னோட கசின்ஸ்க்கு இந்த மாதிரி கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறது. அது அது ஐ லைக் இட் ஆக்சுவலா. அது சிம்பிளிஃபை பண்ணும்போது அவங்களுக்கு இப்ப நான் ஃபுல் புக்கை படிக்கணும், ஆனா அவ ஃபுல் புக்கை படிக்க தேவையில்ல. 60% படிச்சாலே என்ன தேவையோ அதுக்கான ஸ்கோர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான். அது மாதிரி ஐ லேர்ன் சம்திங் அண்ட் ஐ ஷேர் இட் வித் பீப்புள். அப்படிதான் ஆரம்பிச்சது. அண்ட் அப்படியே ஸ்லோவா இப்போ பிசினஸ்குள்ள இருக்கும் போது அந்த பிசினஸ் பேக்ரவுண்ட், மை ஹஸ்பண்ட் அண்ட் ஹிஸ் பிரதர், ஸோ என்னோட பிரதர் இல்ல, எல்லாம் சேர்ந்து ஃபேமிலி பிசினஸ் தான் இங்க என்னோட சிட்டில. இப்படி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயம்லாம் வீட்ல டிஸ்கஸ் பண்றப்போ பேசுறப்போ அந்த பிசினஸ் பேக்ரவுண்ட் திங்ஸ் எனக்கு புரிஞ்சுது. அண்ட் ஐ காட் டு நோ இட் அகைன் கம்ஸ் வித் எக்ஸ்போஜர். ஸோ எனிதிங் ஃப்ரம் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் ஒரு அந்த ஸ்டாஃப் ரிட்டென்ஷனா இருக்கட்டும் அண்ட் நெகோஷியேட்டிங், பர்சுவேடிங், இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் நான் எங்கேயும் தனியா போய் கத்துக்கல. பட் இட் ஜஸ்ட் கேம் அலாங் யூனோ. அது அப்படியே ஃபேமிலியில பேசுறப்போ ஒரு எனிதிங் ஒரு இஷ்யூவா இருக்கட்டும் வீட்ல டிஸ்கஸ் பண்றப்போ அதுல இருந்து கத்துக்கிட்டது தான். அண்ட் லாக்டவுன் டைம்ல தான் ஐ டிஸ்கவர்ட். இன்ஃபேக்ட் அது வரைக்குமே இப்படி ஒரு பிசினஸ் இங்கிலீஷ்ன்ற ஒரு கேட்டகரியே தனியா இருக்குன்றது எனக்கு தெரியாது, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். அப்போதான் ஐ ஃபவுண்ட் அவுட். அண்ட் சரி என்ன மாதிரி சர்டிபிகேஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுலாம் இட் வாஸ் லைக் அ ரிவர்ஸ் மேப்பிங் ஆக்சுவலா. ம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டை கண்டுபிடிச்சிட்டு ஓகே இந்த ஃபீல்டுக்குள்ள போறோம்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் ஐ ஃபவுண்ட் அவுட் அபவுட் தி சர்டிபிகேஷன் அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் ஃபார் இட். ஸோ நீங்கள் இதை பற்றி பேசும்போது சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்க. ஹவு டு யூ டூ தட்? ஸோ ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்டாக தான் நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, ஸோ லெட் மீ பி ப்ரிசைஸ் வித் இங்கிலீஷ். இப்போ இங்கிலீஷ்ன்றப்போ நம்ம லாங்குவேஜ் சொல்றோம் இல்லைங்களா. சிம்பிளிஃபைங்கிறது நத்திங் பட் ரிலேட்டிங். நமக்கு அது எப்படி புரியுன்ற மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ லெட்ஸ் திங்க் அபவுட் இட். ஒரு 1 year 2 year பேபி கிட்ட இட்ஸ் நாட் ஸ்பீக்கிங் ரைட். அந்த ம். குழந்தை இன்னுமே பேச ஆரம்பிச்சிருக்காது. ஆனா நம்ம என்ன பண்றோம், சுத்தி இருக்கவங்க எல்லாரும் அதை பேசிக்கிட்டே தானே இருக்கோம், அந்த குழந்தைகிட்ட பேசுறோம். True. ஸோ தட்ஸ் ஹவ் வி பிக் ஆர் நேட்டிவ் லாங்குவேஜ். நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் நமக்கு யாரும் உட்கார வச்சு ஒரு கிளாஸ் ரூம்லயோ இல்ல ஃபர்ஸ்ட் எழுத வச்சோ அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்கல இல்லைங்களா. ஸோ எஸ். சுத்தி சுத்தி நம்ம அதை கேட்க கேட்க தான் நமக்கு வருது. இப்போ நம்ம அந்த குழந்தைக்கு புரியலன்னா நம்ம என்ன சொல்றோம், ஆக்ஷன்ல காட்டுறோம், இல்ல நம்ம அதை மாடல் பண்ணி காட்டுறோம். வி டூ இட் ரைட். நம்ம அதை எப்படிங்கிறத நம்ம செஞ்சு காட்டுறோம், அதை பார்த்து அந்த குழந்தை ரிப்பீட் பண்ணோம். சிமிலர், இதே தான் சேம். ஸோ இந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து எதுலாம் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஓகே. அது காம்ப்ளெக்ஸா இருக்குன்றது அந்த அந்த குழந்தைக்கு அது காம்ப்ளெக்ஸா இருக்கும். பட் நமக்கு அது ஆல்ரெடி தெரியும்ன்றப்போ அதை நம்ம எப்படி பிரேக் டவுன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். ஸோ தட்ஸ் வாட் வி டூ இன் கிளாஸஸ் as well. ஒரு லிசனிங் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும் இல்ல ஒரு ஸ்பீக்கிங் டாஸ்கா இருக்கட்டும், அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஸ்காஃபோல்டிங் மாதிரி அவங்களுக்கு கொண்டு வந்து அண்ட் இன் தி எண்ட் அவங்களால அந்த ஒரு நியூ லாங்குவேஜ் ஐட்டமை இண்டிபெண்டா யூஸ் பண்ண முடியுதா அப்படின்றத அந்த ஒரு ஃபைனல் டாஸ்க். ஸோ அந்த மாதிரி ஸ்காஃபோல்டிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தட்ஸ் ஹவ் ஐ சிம்பிளிஃபை. ஸ்கேஃபோல்டிங்கிற வேர்டுக்கான மீனிங்கும் சொல்லிட்டீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றப்போ சுத்தி சப்போர்ட்க்குலாம் ஒரு மாதிரி இந்த எஸ். what do we call தமிழ்ல என்ன சொல்லுவோம் தெரியல. இந்த கம்பியெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்கல்ல. ஸோ சுத்தி கம்பி எல்லாம் கட்டி இருக்கும் இல்லைங்களா. எஸ். அண்ட் தென் அந்த அந்த பில்டிங் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆக இந்த இடம் எல்லாம் அந்த grip கிடைச்சதும் அந்த கம்பி எல்லாம் எடுத்து விட்டுருவாங்க இல்லையா. அதுதான் ஆக்சுவலா ஸ்கேஃபோல்டிங் ஸ்டேஜஸ். ஓகே. சோ இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா இந்த ஃபார் மாதிரி எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் சைக்கிள் எல்லாம் நீங்க கத்துக்கும் எங்க போது நம்ம கத்துக்கிறீங்க? ஸோ ஒரு இப்போ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் தே வாண்ட் டு என்ஹான்ஸ் தேர் vocabulary அது எப்படி பண்ண முடியும்? ஓகே ஓகே மேபி யூ கேன் ஆட் இட் டு த டிப்ஸ். இப்போ இங்கிலீஷ் இப்போ நானே கத்துக்கணும் வீட்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா மெயினா நிறைய லிசனிங் டாஸ்க். ஸோ இப்போ நம்ம டைம்ல எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் when I was in school or university அப்பெல்லாம் இவ்வளோ இன்டர்நெட் வந்து பாப்புலர் கிடையாது அண்ட் ஸ்மார்ட் போன்ஸ் கிடையாது ரைட். ஸோ எனக்கு வந்து எல்லாமே எக்ஸ்போஜர் வந்து என்னை சுத்தி இருந்தவங்க மட்டும்தான். ம். அந்த ஒரு என்வாயன்மெண்ட் கிடைச்சது பை காட்ஸ் பிளெஸிங்ஸ் அது தானாவே கிடைச்சது. பட் இப்போ என்னன்னா பெரிய அட்வான்டேஜ் நம்ம கிட்ட இன்டர்நெட் இருக்கு, எல்லார்கிட்டயும் ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. ஸோ நீங்களாவே அந்த என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். ம். மெயின் திங் இஸ் எக்ஸ்போஜர். நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் அந்த குழந்தைக்கு நிறைய கேட்க கேட்க அதே தான் சேம் பிரின்சிபல் இப்பயும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் பேசணும்னா சிம்பிள் திங் ஸ்டார்ட் ஃப்ரம் லிசனிங். ஸோ நீங்க
மேபி பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க, wherever you're traveling, அந்த மாதிரி கம்யூட் டைம்ல நம்ம இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லாம ஏதாச்சும் ஒரு சின்ன ஆடியோ கிளிப் ம். இங்கிலீஷ்ல கேளுங்க. வாட் எவர் யூ லைக். இதுதான் ஓகே. கேட்கணும், இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ம்ஹ்ம். ஏதாச்சும், ஈவன் சாங்ஸா இருந்தா கூட ஓகே. சாங்ஸ்ல இருந்து அவ்வளவு vocabulary கத்துக்கலாம். ஸோ வாட் எவர் யூ லைக். ஒரு சின்ன மூவி கிளிப்பா இருக்கட்டும், இல்ல நிறைய பாட்காஸ்ட் சேனல்ஸ் இருக்கு. அது மாதிரி நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸ்ல குட்டி குட்டி யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. லெஸ் ம். தென் 3 minutes 4 minutes. நீங்க ரொம்ப நேரம் ம். உட்காந்து நான் 1 மணி நேரம் படிக்கணும், 2 மணி நேரம் படிக்கணும்லாம் இல்லை. ஸோ அந்த 2 to 3 minutes அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு அதுல இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புது வேர்டு ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அப்ப அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து மேக் இட் அ ஹேபிட். ஒரு ஜேர்னல் மாதிரி யூ கேன் கேட்டகரைஸ். அட்ஜெக்டிவ்ஸா இருக்கட்டும், வேர்ப்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி வேர்ட்ஸ் அண்ட் நிறைய இடியம்ஸ் இருக்கு, ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க கேட்கிறப்போ மேக் இட் அ ஜேர்னல். ம். அண்ட் ஒன் மோர் டிப் ஐ வாண்ட் டு ஷேர். நீங்க vocabulary லிஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணணும்னா வெறும் வேர்ட்ஸா எழுதி வைக்காம ரைட் இட் இன் யோர் ஓன் சென்டென்ஸ். இப்போ ஒரு ஓகே. புது வேர்டு நீங்க கேக்குறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த லிஸ்னிங் ஒரு வீடியோல நீங்க கேக்குறீங்க, அதுல அவங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நீங்க இன்னும் ஃபர்தரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா prefer to a dictionary, like standard dictionary, Oxford or Cambridge dictionaries பாத்தீங்கன்னா, and the online dictionaries are even wonderful. ஏன்னா அதுல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் டேபும் இருக்கும். So that is actually the way how you have to learn a word. எடுத்ததுமே ஒரு வேர்டோட மீனிங் பாக்குறதுக்கு முன்னாடி ப்ரொனன்சியேஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பிகாஸ் there is லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ப்ரொனன்சியேஷன். இங்கிலீஷ் வந்து ஃபோனட்டிக் லாங்குவேஜ் கிடையாது. ஏன்னா ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னோட நேம் தமிழ்ல எழுதுனா க லை வாணி, அது யார் படிச்சாலுமே அதை க லை வாணின்னு தான் படிப்பாங்க. ம். அதுவே இங்கிலீஷ்ல லாய் வாணியா கூட அது ஆகலாம். ம். ம். ஏன்னா அந்த க கா எல்லாத்துக்குமே வந்து சேம் ஆல்பபெட் கே ஏ கே தான் யூஸ் பண்ண போறோம். இதே மாதிரி இங்கிலீஷ்ல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்க்கு லைக் சிஹெச் சவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் ஸ்பானிஷ் பீப்புளுக்கு நான் பார்த்திருக்கேன். தே ஹாவ் டிஃபிகல்டி வித் தட். ஏன்னா அவங்க பை டிஃபால்ட் சிஹெச்னாலே அந்த ச சவுண்டுன்னு நினைச்சுப்பாங்க. நீங்க பட் இத ஃபார் பத்தி எக்ஸாம்பிள் சொல்லும்போது சிஹெச். சாரி டு இன்டரப்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் இத நோ நீங்க ப்ராப்ளம். சொல்லும்போது உடனே ஞாபகம் வந்த விஷயம் என்னன்னா, இப்ப சில்ட்ரனுக்கு ஃபோனடிக்ஸ் ஒரு பக்கம் ஸ்கூல்ல சொல்லிக் குடுக்குறாங்க. ஆனா ஸ்பெல்லிங்ஸ் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் இட். நம்மலாம் எப்படி படிச்சு பார்த்தோம்னா, எனக்கு இப்போ ஞாபகமே வரமாட்டேங்குது. ஹவ் டிட் ஐ லேர்ன் அப்படின்றது. ஆக்சுவலா அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம்ல ஃபோனெட்டிக் அல்பபெட்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லை. ஐ டோன்ட் நோ வை. இப்ப கூட எனக்கு அது ஏன்னு புரியல. பிகாஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் இஸ் நாட் லைக் அதர் லாங்குவேஜ். நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ்ல நம்மளோட ஓன் லாங்குவேஜ் எழுதுறப்போ இட்ஸ் த சேம் இல்லையா? அல்பபெட்டும் அதோட சவுண்டும் சேமா இருக்கும். பட் இங்கிலீஷ்ல அது கிடையாது. அதனாலே தான் ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம் நிறைய வருது. ஸோ ஒரு வேர்டை நம்ம கத்துக்கிறப்போ ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு லிசன். நீங்க அந்த வேர்ட் ஸ்பெல்லிங் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் லிசன் பண்ணி அந்த ப்ரொனன்சியேஷனை தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் தென் அதோட மீனிங் என்ன, அது எப்படி யூஸ் பண்ண போறோம், அண்ட் தென் ஃபைனலி யூ ஆர் கோயிங் டு ட்ரை இட் இன் யோர் ஓன் சென்டென்ஸ். ஸோ இந்த மாதிரி அதான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஆல்சோ ஸ்கேஃபோல்டிங் ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட ஆடியோ கேட்குறீங்க, அதுக்கப்புறம் யூ கேன் ரிப்பீட் இட் அண்ட் ப்ராக்டிஸ், அண்ட் தென் அதோட மீனிங் பாக்குறீங்க, அண்ட் தென் அந்த வேர்டை எழுதி அந்த வேர்டுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கிறீங்க. இந்த மாதிரி லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் யூ கேன் கோ ஆன் இன்க்ரீசிங். ஸோ ஜஸ்ட் இமேஜின் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ 2 minutes 3 minutes கண்டிப்பா ஸ்பேர் பண்ணலாம். யாருமே டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த 2 minutes 3 minutes உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேர்டோ 2 வேர்டோ கண்டிப்பா கிடைச்சிடும். இப்போ அந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணா இந்த எண்ட் ஆஃப் த மந்த் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வேர்ட் கேட்ச் பண்ணியிருந்தா கூட 30 to 40 words சம்வேர் யூனோ ம். அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச். இப்போ ஜஸ்ட் இன் 6 months உங்களோட vocabulary ரேஞ்ச் வந்து ஹண்ட்ரட்ஸ்ல மல்டிப்ளை ஆயிருக்கும். அண்ட் அதை ரீடைன் பண்ணணும், அது நமக்கு ஞாபகம் இருக்கணும்னா only ways to use it. ம். அப்போ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒண்ணு அதுக்கான சர்க்கிள் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ என்வாயன்மெண்ட், மேபி யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி, யார்கிட்ட உங்களால பேச முடியுமோ. அப்படி எனக்கு யாருமே இல்லப்பா, என்னால யார்கிட்ட இங்கிலீஷ் பேசவே முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட நீங்களே பேசலாம். ஜஸ்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் அண்ட் ம். ஸ்பீக், அவ்வளவுதான். இல்ல யூ கேன் ஆல்சோ யூஸ் மொபைல் ஃபோன்ஸ். ரெக்கார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஆடியோ கிளிப்ஸ் கேட்கறோம் இல்லைங்களா, அந்த ஆடியோ கிளிப்ஸ் கேட்டுட்டு அதுல இருக்குது ஷேடோவிங்னு ஒரு டெக்னிக் இருக்கு இங்கிலீஷ்ல. ஸோ ஐ ஆல்சோ ரெக்கமெண்ட் தட் ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அதுல ஒரு டயலாகோ இல்ல ஒரு லைனோ நம்ம கேட்கும் போது நெக்ஸ்ட் டைம் அதை மியூட் பண்ணிட்டு அப்படியே ப்ளே பண்றப்போ யூ ஹாவ் டு ஸ்பீக் அலாங் வித் இட். அதுதான் ஷேடோவிங் சொல்லுவோம். அதுல அந்த ஆடியோ கூடவே நீங்க அதுக்கு ஜஸ்ட் லைக் ஒரு டப்பிங் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி. இப்போ அதுவே சேம் என்ன எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க, எந்த இடத்துல பாசஸ் கொடுத்தாங்க, எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தது, அதே சேம் அதே மாதிரி கேட்ச் பண்ணிட்டு நம்ம அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடியோ கிளிப்பே இல்லாம யூ ஹாவ் டு ட்ரை தட் இண்டிவிஜுவலி. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு யூ கேன் செக் யுவர் செல்ஃப். ஸோ இதை நீங்க உங்க மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ஒரிஜினல் ஆடியோ கூட உங்க ஆடியோவையும் கம்பேர் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ எந்த வேர்டை நீங்க ஒரே மாதிரி சொல்லியிருக்கீங்க, இல்ல எந்த வேர்டு கொஞ்சம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஓவராலா நான் சொல்றது
மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தேவைப்படும். ஒரு சின்ன வீடியோ கிளிப், யூ ரிப்பீட் இட், மேக் நோட்ஸ் அண்ட் தட்ஸ் இட், தட்ஸ் ஆல். ஸோ 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா திஸ் வில் இம்ப்ரூவ், ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் ஆகும், vocabulary லிஸ்டிங் இம்ப்ரூவ் ஆகும், யுவர் கான்ஃபிடன்ஸ் வில் இம்ப்ரூவ். ஸோ அதனாலதான் சொல்றேன், இங்கிலீஷ் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்ற வேர்டு வந்து உங்களோட டிக்ஷனரியில இருந்து தூக்கிடலாம். இன்னொன்று நிறையா பேர் கேட்குறது, என் குழந்தைங்க நல்லா இங்கிலீஷ் பேசணும், ஃப்ளூவெண்ட்டாக பேசணும். ஸோ வாட் ஷுட் ஐ டூ ஃபார் தட்? சே த இதே சேம் பிரின்சிபல். எக்ஸ்போஷர் தான், சேம் எக்ஸ்போஷர் தான். இப்போ வீட்ல உங்களுக்கு டைம் இருக்கு, நீங்க பசங்க கூட ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல இந்த மாதிரி நிறைய கிட்ஸ்க்கான யூடியூப் சேனல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல நிறைய இங்கிலீஷ் மூவிஸ், அந்த மாரல் ஸ்டோரி. ஸோ இட்ஸ் லைக் நோ, ஒரே கல்லர் ரெண்டு மாங்கா மாதிரி, ஒரு மாரல் ஸ்டோரியும் சொல்லி கொடுத்த மாதிரி ஆச்சு, ஒரு லைஃப்க்கான ஒரு ஒரு கருத்தா பசங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் அது இங்கிலீஷ்ல கேட்கும் போது அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷரும் கிடைச்சிடும். பேசிக்கலி லிசனிங் வில் ஹெல்ப். இப்போ வீட்ல இல்ல வெளில போறீங்கன்னா அவங்க அடுத்த லாங்குவேஜ், அவங்களுக்கு அந்த தமிழ் யூஸ் பண்ணாத மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ வெதர் இட் இஸ் யோர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க கலீக்ஸா இருக்கு, இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதர் ஸ்பீக்கிங், அதர் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இப்போ அந்த மாதிரி பசங்களை வந்து வீக்கெண்ட்ஸ்ல வர சொல்றது, இல்ல நம்ம அவங்க வீட்டுக்கு பசங்களை அழைச்சிட்டு போறது, அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு காமன் லாங்குவேஜ் வேணும் இல்லையா, இப்போ அவங்க கண்டிப்பா இங்கிலீஷ்ல தான் பேசி ஆகணும். அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்தா போதும், யூ டோன்ட் ஹேவ் டு டூ மச். அண்ட் இங்கிலீஷை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணும்போது இந்த கிட் ஸ்டோரிஸில் இந்த சிண்ட்ரெல்லா ஸ்டோரி இல்லை ஒரு சில போயம் ரைம்ஸ் எல்லாம் கூட எடுத்துக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிண்ட்ரெல்லா ஸ்டோரியில் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸ்டெப் மதர்ன்ற ஒரு கான்செப்ட் அதில் வருது. ஸோ வி ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட், அதை குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. பண்ணலாமா வேண்டாமா, இட்ஸ் டூ ஏர்லி டு டாக் அபவுட் இட் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு ரொம்ப நார்மலாக இருக்கிற சில விஷயங்கள் நிறையா ஸ்டோரிஸில் ரைம்ஸில் காமனாக இருக்குது. ஸோ அந்த ஒன் ஃபார் த மாஸ்டர் அப்படின்றது கூட இட் இஸ் லைக் நமக்கு அது வந்து ஈஸியாக புரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இல்லை ஏதாவது இந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லாத ஸ்டோரிஸ் எங்கேயாவது நம்ம செலக்ட் பண்ண முடியுமா? ரீசர்ச் தான் மேபி மெயின்லி. ஸோ நம்ம எடுத்ததுமே இப்ப பசங்க கூட உட்கார வச்சுட்டு அந்த டைம்ல நீங்க தேடி டக்குன்னு ஒண்ணு அப்படி போடாம, முன்னாடியே ஒரு எப்படி சொல்றது, லைக் உங்களோட வீக் நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தடுத்து எனக்கு இந்த மீட்டிங்ஸ் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு பிளான் அந்த மாதிரி. ஸோ இந்த வீக் பசங்களுக்கு இந்த ஒரு வீடியோ போட்டு காட்டலாம் அப்படின்றப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒரு குவிக் ரீசர்ச். அண்ட் எல்லாத்துக்குமே டிரான்ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, ஒரு யூடியூப் வீடியோ போடுறோம்னா அதுக்கான டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸோ அது ஒரு குவிக்கா அப்படியே பார்த்துட்டு ஓகே இது நம்ம பசங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய ஸ்டோரி புக்ஸா இருக்கட்டும், அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் கவுன்சில்ல கூட சில வீடியோஸ்லாம் வந்து இந்த மாதிரி சவுத் ஏஷியன் அப்படின்ற தீம் ரிலேட்டட் கூட இருக்கு. ஸோ நீங்க சொல்ற மாதிரி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அந்த ஒரு கல்ச்சரல் டிஃபரன்ஸ், பட் அஃப்கோர்ஸ் அந்த எக்ஸ்போஜர் வேணும்னு நினைக்கிறவங்க அதையும் சொல்லி கொடுக்கலாம், தப்பில்ல. மற்ற கண்ட்ரீஸ்ல இப்படி இந்த மாதிரி அப்படின்ற எக்ஸ்போஜரும் கிடைக்கும். பட் இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸா நம்ம கல்ச்சர் ரிலேட்டடா பார்க்கணும்னா அதுக்கான ரிசோர்சஸ் நிறைய இருக்கு. எனிவேஸ் இன்டர்நெட் கையில இருக்கிறப்போ எதுவுமே நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. இட்ஸ் how much time you spend on it and how you research it. வெல், தேங்க்யூ ஸோ மச். எங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னா அவங்க உங்களை எப்படி ரீச் பண்ணலாம்? கண்டிப்பா they can reach me on LinkedIn. Okay. Like LinkedIn is the only social media where I'm active. Yes, definitely. Okay. So LinkedIn is where you are active. Exactly. ஓகே ஷூர். ஸோ உங்கள் யாருக்காவது உங்கள் கரியரை ரீஸ்டார்ட் பண்ணணும் பர்டிகுலராக டீச்சிங் லைனில் அப்படின்னா நீங்கள் கலைவாணி மேமை லிங்க்டின்ல காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபார் கிளாஸஸ் ஆல்சோ யூ கேன் காண்டாக்ட் ஹர் இஃப் நீடட். Thank you so much, all of you, for joining us. Thanks a lot, Kalaivani, for doing this interview with us. Thank you so much. It was a pleasure. Thank you. Thank you.